எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி அந்த ப்ளூ பேர்டு கூட நம்மளை ஏமாத்திடுன்னு சொல்லிட்டு அண்ணனை தம்பி மட்டும் தனியாக போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கே பார்த்தா இவங்க நடந்த போகிறப்பே மழை பெய்ய ஆரம்பிச்சிது. தம்பி கேட்டுகிட்டே வரான், என்னடா பண்ண போகிற, அந்த பறவையும் சேர்த்துக்க வேணான்னு சொல்லிட்டா, இப்போ நம்ம எங்கே தான் போயிட்டுருக்கோம், ஏதாச்சும் உனக்கிட்ட பிளான் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அண்ணன் சொல்லிட்டு இருக்கான், அதெல்லாம் எனக்கு தெரியும், என்னை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கா. வழியில் ஒரு மரம் வந்து விழுந்துருது. என்னடா மரம் விழுந்துட்டுன்னு பார்த்தா யாரோ வெட்டி விட்ட மாதிரி தான் இருக்குது. யாருன்னு பார்த்தா அந்த மரம் வெட்டுறவர் தான். அவர் வந்துடுறாரு. அவரை பார்த்தோன்னே பயந்து தம்பி ஓடி போயிடறான். அண்ணன் ஓடலான்னு பார்த்தா அண்ணனை பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, இங்கே பாருங்க பசங்களா, உங்களை தான் இந்த பீஸ்ட் தேடிட்டு இருக்கு, பிடிச்சானா உங்கள் சோலையும் உங்கள் பாடியையும் தனியாக பிரித்து எடுத்துருவான், நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அண்ணன் வந்து அவரோட விலை கேட்டி உதச்சிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். இவரை தானே பீஸ்ட்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால பயந்து போய் அங்கேருந்து ஓடிற. இவர் கத்திட்டு இருக்காரு, சொல்கிறத கேளுங்க பசங்களா, அந்த பீஸ்ட்டு கிட்ட இருந்து தப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருந்தா அந்த பீஸ்ட் வந்து இவரை விட்டுட்டு இருக்கு. வாங்க நம்ம வந்து தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி இவரை கூட்டு போயிருது. இவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டாங்க. மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கேயாச்சும் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கும். சரிடா, இதுதான் நல்ல இடம், அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் விளக்கெல்லாம் கொளுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. யாருமே இல்லை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தம்பி சொல்கிறான், இங்கே பாடுறா, பக்கெட்டு முழுக்க கருப்பு ஆமைங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே ஆமையாக இருக்குது. எப்பட்றா இது இவ்வளோ ஆமை இந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. போய் யாரோ வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த பொண்ணு இவங்கள பார்த்துட்டு பயந்துருது, யாரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, அது தம்பி சொல்லிடுறான், நாங்கள் திருட்டு பசங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த பொண்ணு பயந்துருது. அப்போ தான் அண்ணன் சொல்கிறான், இல்லை நாங்கள் வந்து மழை பெஞ்சதுன்னு ஒதுங்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம், அந்த வீட்டில் யாரும் இல்லைன்னு நினச்சோம், அதனால தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணன் சொல்லிட்டு இருக்கான். சரி நான் உங்களை நம்புகிறேன், ஆன்ட்டி வரத்துக்குள்ளே ஓடி போய் எங்காச்சும் ஒளிஞ்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்பே அங்கே ஒரு உருவம் வருது. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த ஆமை இருக்க பக்கெட்டுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருப்பாங்க. பார்த்தா இவ்வளோ பெருசுக்கு ஒரு ஆன்ட்டி. அவங்க வந்தோடனே அந்த வீட்டை வந்து அப்படியே மோந்து பார்க்குறாங்க. மோப்பம் பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, யாரோ வந்திருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த பொண்ணு சொல்கிறா, அதெல்லாம் யாரும் வரலையா ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி. இல்லையே, ஏதோ சின்ன பிள்ளைங்க வந்த மாதிரி எனக்கு வாசம் வருது, இந்த வீட்டில் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்குவே சொல்கிறா, அப்பெல்லாம் யாரும் வரல ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இந்த அம்மா ஒரு மந்திர பெல் மாதிரி வச்சிருக்கு, அதை எடுத்து இவள்கிட்ட ஆட்டி இவளை வந்து ஹிப்னடைஸ் பண்ணி இது மாதிரி சொல்லு, அவங்கள எங்கே ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே இவன் வந்து அப்படியே மயங்கி அந்த பக்கெட்டுக்குள்ளே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அந்த 2 பசங்களும் உள்ளே ஒளிச்சு உட்காந்துருக்காங்க. இந்த கிளவி போய் எட்டி பார்க்குது. ஒரே ஆமையாக தான் இருக்குது. ஆமை மேலே தான் வாசம் வருதுன்னு நினச்சிக்கிட்டு, நான் நம்பலம்மா, இந்த ஆமை தான் வாசம் அடிச்சிருக்கு, இதுங்கள தான் சின்ன பசங்கன்னு நீ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமையை எடுத்து ஒன்று சாப்பிட்டுட்டு, அப்போ நீ என்கிட்ட எதுவும் மறைக்கல அப்படிங்கிற மாதிரி இவள்கிட்ட கேட்டுட்டு இருக்கு. இல்லை ஆன்ட்டி, நான் எதுவுமே உங்கள்கிட்ட மறைக்கல அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்கிறான். நான் போய் தூங்குறேன், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பெல் எடுத்து இவளை ஹிப்னடைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இது மாதிரி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் இவ வந்து அந்த பீஸ்ட்டுக்கிட்ட போய் மாட்டிக்காமல் இருப்பா, நீ பிஸியாக இருந்தால் அப்போ தான் அதுக்கிட்ட தள்ளியே இருப்ப, அதனால தான்மா இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவளும் சொல்கிறா, எனக்கு புரியுது ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இருமிக்கிட்டே இருக்கா. அப்புறம் இந்த பசங்களையும் வெளில வாங்க, ஆன்ட்டி போயிட்டாங்க, தூங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வர சொல்கிறா. அப்போ தான் இந்த பசங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏன் நீ ரொம்ப இருமிக்கிட்டே இருக்க, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, எனக்கு ஒரு நோய் இருக்குது, அதனால தான் ஆன்ட்டி வந்து நெட் டைப்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அண்ணன் சொல்லிட்டு இருக்கான், அவங்க ரொம்ப கெட்ட லேடியாக இருக்கிறாங்க, அவனை போய் இப்படி வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் இவ சொல்கிறா, அவங்க ஒன்றும் என்னோட சொந்த ஆன்ட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் அண்ணன் கேட்டுட்டு இருக்கான், சரி இதை முடிச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவள் சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி இந்த வேலையை முடிச்சோன்னே அவங்க திருப்பி எழுந்திரிச்சு வந்து இன்னொரு வேலை கொடுப்பாங்க, அத்தனை பார்ப்பேன், அப்படியே தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே அண்ணன் பார்த்துட்டு, சரி நான் வேணா உனக்கு உதவி செய்கிறேன், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேணா நீ ஏன் எங்கள் கூட வந்துடக்கூடாது, இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அண்ணனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, அந்த பொண்ணுக்கும் அண்ணனை பிடிச்சிருக்கு. தம்பி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம் ஒன்றா சேர்ந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ 2 பேருமே ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் கண்ணு பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் தம்பி ஓரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். சரியே இல்லையே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்த்தா அவனோட தவக்கலை விறுவிறுன்னு மாடிக்கு ஓடிடுது. அங்கே தானே அந்த பாட்டி தூங்கிட்டு இருக்கு. இந்த தம்பியும் அந்த தவக்கலை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு மேலே ஓடிடுறான். ஓடி போயிட்டு அந்த கிளவியை பற்றிட்டு வீல்னு கத்திடுறான். அவ்வளோதான், அந்த அம்மா எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிருது. எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டுக்குள்ளே வந்திருப்பேன், நீ வீட்டுக்குள்ளே வந்து அதுலேருந்து உயிரோடய இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு வருது. அவன் விறுவிறுன்னு ஓடி வந்து அண்ணன் கிட்ட நின்னுறான். அந்த கிளவி வந்து அண்ணனையும் பார்த்துட்டு, எவ்வளோ தைரியம் தான் உள்ளே வந்திருப்பீங்க, அவள்கிட்ட இருந்து தள்ளியே இருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எங்கே என்னோட பெல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் பொருளை தேடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மேலே வந்து பெட்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க போல. ஐயோ வச்சுட்டோம் போலையே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவ்வளோதான், அண்ணன் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு தம்பியும் கூட்டிட்டு வெளில ஓடி வந்துட்டு கதவை சத்தி சேரெல்லாம் வச்சு அடைச்சிட்றான். அந்த கிளவி சொல்லிட்டு இருக்கு, அவள்கிட்ட இருந்து தள்ளி இருங்கடா, அவள் உங்களை முழுங்கிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. என்ன சொல்லுது இந்த கிளவி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவள் இப்படி ஒரு மான்ஸ்டரா மாறுறான். அவள் இப்படி ஒரு கொடூரமான மான்ஸ்டரா மாதிரி இருக்கா. அப்போதான் இவங்களுக்கு புரியுது, அப்போ அந்த கிளவி கெட்டவளடா, இவதாண்டா மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. அப்போ
அப்பயும் அவ வந்து விடாம துரத்திட்டாரல, தம்பி வந்து என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தவக்கலை எடுத்து ஆட்டுறான். தவக்கலை வயிற்றுக்குள்ள தான் அந்த மேஜிக் பெல் இருக்கு. மேலே போனப்ப இது முழுங்கிருச்சு போல. சரி அதுக்கு ஏதாச்சும் கமாண்ட் குடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இவ சொல்லிட்டு இருக்கான் ஒரு மேஜிக் டைகரா மாறு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அண்ணன் இது செய்ய வராதுன்னு சொல்லிட்டு அதை புடுங்கி இது மாதிரி நான் உனக்கு கமெண்ட் பண்றேன், இது மாதிரி அந்த பொண்ணை இப்படிலாம் பண்ண வைக்காத, அந்த பொண்ணை விட்டு நிரந்தரமா பேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதே மாதிரி அந்த ஸ்பிரிட்டும் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிருது, நார்மல் ஆயிட்டான். அப்பதான் அந்த பொண்ணு எந்திரிச்சு கேட்குறா, நீ தான் என்ன காப்பாத்தினியா, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. அப்ப அந்த ஆன்ட்டியும் வந்துடுறாங்க. என்ன வச்சு ஒன்று அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இல்லை இல்லை இவங்க தான் என்ன காப்பாற்றினாங்க, அந்த ஸ்பிரிட்டை மொத்தமாக என்ன விட்டு போக வச்சுட்டாங்க ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்கிறா. அவங்களும் பார்த்துட்டு அப்படியா ரொம்ப சந்தோஷம், அப்படின்னா இனிமேல் உனக்கு நான் தேவையில்லாம உன்னை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சோகமாக பேச, அந்த பொண்ணு சொல்கிறான் அப்பெல்லாம் இல்லை ஆன்ட்டி, நீங்கள் எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி, நான் எப்போதும் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறா. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் வந்து இந்த பைலட் சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி அக்கா இருக்கா ஆட்லேன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட இருந்து எப்போதுமே எச்சரிக்கையாரு, அவ வந்து கெட்டவ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. போன எபிசோட்ல கூட ஒரு சோனியா கறி பத்திருப்போம்ல, அவளை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் இங்க இருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அண்ணன் சோகமாவே வந்துட்டு இருக்கான். அப்பதான் தம்பி சொல்லிட்டு இருக்கான், ஏன்டா சோகமா இருக்க, அதான் நீ வந்து எல்லாரையுமே காப்பாத்திட்டியே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் அண்ணன் சொல்லிட்டு இருக்கான், இல்ல இல்ல எனக்கு எப்படி வீட்டுக்கு போறதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சோகமா வந்துட்டு இருக்கு. இவன் சொல்றான், அதான் பிளான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் பொய்யில சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அட விடுறா பரவாயில்ல, நீ வந்து கேப்டன் வா, இப்ப நீ தான் வழி கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அண்ணனை வந்து சேரப் பண்ணிட்டு இருக்கான். அந்த பீஸ்ட் வந்து ஓரத்துல நின்று பார்த்துட்டு இருக்கு. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா உன் நம்பிக்கை இழந்துருவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அந்த உட்மேன்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கு. உனக்கு விளக்கெறியதை விட அந்த பசங்க தான் முக்கியமா, உன் பொண்ணோட சோல் உனக்கு வேணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கு. ஏன்னா அந்த விளக்குல இருக்கிறது அது அவரோட பொண்ணோட சோல் தான். அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தா தான் அந்த சோலும் இருக்கும். அதனாலதான் இப்படி எல்லாம் அந்த பீஸ்ட் கேட்டுட்டு இருக்கான். இவர் சொல்லிட்டு இருக்காரு, ஒரு குழந்தைக்காக இன்னொரு குழந்தைய டோக்கன் மாதிரி கொடுக்க முடியுமா, இதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்கா. அந்த பீஸ்ட் சொல்லுது, அப்பெல்லாம் எந்த வழியும் இல்லை, என்கிட்ட மட்டும்தான் எல்லாருமே வந்து ஆகணும், நான் மட்டும்தான் கடைசி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா